வணக்கம் நண்பர்களே. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் 123வது பிறந்த நாள் இன்று ஐயா அவர்களை பற்றி நாம் நினைவு கூறலாம். காமராஜர் ஐயா அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். குடும்பத்தில் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராஜர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு அமர்ந்தார். அந்த காலத்தில் வரதராசுலு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக ஆனார். வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார். இது போன்ற சுதந்திர போராட்டம் பலவற்றில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றிருக்கிறார். 1953ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். இந்திய வரலாற்றில் தனது எதிர்க்கட்சியினரை அமைச்சராக்கிய பெருமை காமராஜர் ஐயா அவர்களை மட்டுமே சேரும். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த பக்தவச்சலத்தையும் அமைச்சராக்கினார். முதல்வர் ஆன பின்னர் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரத மிகுமின் நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, நிலக்கரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை, மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார். காமராஜரின் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஓர் நாடாண்ட மன்னர் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இறந்தார். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர்வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான, நேர்மையான, தன்னிகரற்ற பெருந்தலைவர் திரு காமராஜர் ஐயா. இன்று அவருடைய பிறந்த நாள், 123வது பிறந்த நாள். ஐயா அவர்களை நினைந்து அவருடைய புகழினை போற்றுவோம்.